Hello viewers, welcome to Nature Key Tip channel. Today நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பாதாம் பெனிஃபிட்ஸ். பாதாம்னாலே காமனாகவே தெரியும், அது ஒரு சாப்பிட்ற பொருள். நம்ம காமனாக சாப்பிட்ற பொருளில் எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க சில பேர் நான் பல பேரே தெரியாமல் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக சாப்பிட்ற பாதாமில் எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காமனாக சாப்பிட்ற பாதாமில் எந்த மாதிரி விட்டமின்ஸ் இருக்குன்னா விட்டமின் B2, விட்டமின் E, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, மாங்கனீஸு, புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம், காப்பர், இந்த மாதிரியான அதிக வகை புரோட்டீன்ஸ் அதில் இருக்கிறனால அதை நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட நான் சொல்கிறபடி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எந்த மாதிரி சாப்பிட்றோன்னு இப்போ சொல்ல போகிறோம். ஸோ ஷார்ப்பாக கவனிங்க. நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 4 அல்லது 5 பாதாமை தண்ணீரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் மார்னிங் நம்ம எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வச்ச பாதாமை எடுத்து அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நார்மலாக சாப்பிட்றத விட டபுள் மடங்கு பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணீரில் ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவதால் நமக்கு எந்த மாதிரி நோய்களை தடுக்கலாம் இந்த வீடியோவில் மேலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் தினமும் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனே பார்த்துக்கலாம். டெய்லியும் நம்ம நீரில் ஊற வைத்த பாதாமை சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாவின் அளவு அதிகரிக்கும். அப்படி அதிகரிச்சுன்னா நம்ம செரிமானம் எளிதில் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் பாதாமை நம்ம நீரில் ஊற வைக்கும்போது பாதாமிலிருந்து லைப்பேஸ் என்ற நொதி வெளிவரும். அந்த நொதி நம்ம செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம செரிமான மண்டலத்தை சீராக நடைபெற ரொம்ப உதவி செய்யும். சில பேர்த்துக்கு ஃபேஸில் பரு, கரும்புள்ளி, தோல் சுருக்கம், ஃபேஸ் டல்லாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் E குறைபாடு தான். நம்ம இதை போய் நம்ம டாக்டர்கிட்ட சொன்னோம்னா வைட்டமின் E மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஆனால் இயற்கையாகவே நம்ம சாப்பிட்ற பாதாம்லாம் வைட்டமின் E அதிகம் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் இந்த தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் சாப்பிட்டிங்கன்னா கரும்புள்ளி, முகப்பொரு, தோல் சுருக்கம், ஃபேஸ் நல்லா பொலிவாயிரும். இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த பாதாமில் இருக்குது. நம்ம நார்மலாகவே காமனாக பாதாம் தானே அப்படின்னு நார்மலாக தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீரில் ஊற வைத்த பாதாம் நம்ம சாப்பிட்றதுனால இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் நம்ம தடுக்க. நீரில் ஊற வைத்த பாதாமில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உடலில் உள்ள கொழுப்புகளை உறிஞ்சுவதை அது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் E, மெக்னீசியம், ஆன்டி ஆக்சைடுகள் நம்ம ரத்த ஓட்டங்களை சீராக நடைபெற உதவி செய்யும். நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் உறிஞ்சுவது தவிர்க்கப்படுவதால் நம்ம உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு சீராக இருக்கும். அத்தோடு இல்லாமல் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க பயன்படும். உடலில் ஆற்றல் மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது இந்த பாதாம். நம்ம நார்மலாகவே நமக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த பாதாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலோட ஆற்றல் மற்றும் ஞாபக சக்தி ரொம்ப அதிகரிக்கும். இந்த பாதாமில் இருக்கிற டிப்போஃப்ளோபின், மெக்னீசியம், எல்கார்டின் இது நம்ம மூளையோட செயல்பாடு திறனை அதிகரிக்கும். அப்படி அதிகரித்ததுனால நம்ம நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். மெமரி பவரும் ரொம்ப நமக்கு அதிகமாகும். இந்த மாதிரி நம்ம டெய்லியும் நீரில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஞாபக சக்தி ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கும். உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படுறவங்க டெய்லியும் தண்ணீரில் ஊற வச்ச பாதாம் நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப நம்ம குண்டாக இருக்கிறோம், ரொம்ப நம்ம இழைச்சிட்டோம், அந்தமாரி எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. டெய்லி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடல் எடையை கரெக்டாக லெவலில் வச்சுக்கலாம். இந்த நீரில் ஊற வச்ச பாதாமை நம்ம சாப்பிட்றதுனால அடிக்கடி பசி எடுக்கிறது தடுக்கப்படும். எனக்கு அடிக்கடி பசி எடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த பாதாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா டெய்லி அடிக்கடி பசிக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். தினமும் நீரில் ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராமல் பாதுகாக்கலாம். இந்த பாதாமில் இருக்கிற விட்டமின் B17 புற்றுநோயை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான சத்து. அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மிக முக்கியமானது இந்த பாதாம். டெய்லியும் தண்ணியில் ஊற வச்ச பாதாமை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு மிக முக்கியமான சத்து ஃபோலிக் அமிலம். இது நீரில் ஊற வைத்த பாதாமில் இயற்கையாகவே அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இந்த பாதாமை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலை அதிகரிக்கக்கூடியது இந்த பாதாம். இதுவரை நீரில் ஊற வைத்த பாதாம் நன்மைகளை பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.